வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சைமொளகா தாங்க. இன்றைக்கி நம்ம டீ கடை ஆனியன் போண்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆனியன் போண்டா நம்ம வீட்டில் செய்யும்போது சில சமயம் மாவு ரொம்ப ஹார்டாகவும் மேலே இருக்க அந்த லேயர் கிறிஸ்பியாக இல்லாத மாதிரியும் இருக்கும். நான் சொல்ல போகிற ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா டீ கடையில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டில் நாமளும் வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். நாம் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனியன் போண்டா பண்ணுறதுக்கு நல்ல பெரிய சைஸ் இருக்கிற வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இந்த வெங்காயத்தை நீல வாக்கில் நல்ல மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இந்த வெங்காயத்தை கை வச்சு இது போல் நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் உதுத்து விட்ட பிறகு இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சியை நான் நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது சேர்த்த பிறகு 1/2 டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அடுத்து பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். கடையில் பேக்கிங் சோடா நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக சேர்ப்பாங்க. உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இதெல்லாம் சேர்த்த பிறகு இப்போ இது எல்லாத்தையும் இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது போல் செய்யும் போது வெங்காயத்துலேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம மாவு பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் போல் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் போல் மைதா சேர்த்துக்கலாம். கடையில் மைதா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்ப்பாங்க. நம்ம வீட்டுகளில் செய்யும் போதுலாம் மைதா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த வெங்காயத்துலேருந்து வந்த தண்ணியிலே இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் முதல்ல நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது. நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் மட்டும் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு சில சமயத்தில் வெங்காயத்துலேருந்து வர தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதில் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். டீ கடையில் இது போல் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி இந்த போண்டா மாவில் சேர்ப்பாங்க. எதனாலனா போண்டா பொரிச்சு எடுக்கும் போதுல மேலே இருக்கிற லேயர் நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்காக தான் இதை போல் செய்வாங்க. இப்போ இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். உருண்டைகள் உருட்டும் போதுல ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் உருட்டுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க லேயரும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்க லேயர் ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ இது எல்லாத்தையும் உருட்டியாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த போண்டாவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சே நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா எண்ணெய் ரொம்ப சூடாயிரும். அப்போ போண்டா போட்டு பொரிக்கும் போதுல மேலே இருக்க லேயரில் வேகமாகவே கருப்பாயிரும். உள்ளே இருக்க மாவு அப்படியே வேகாமல் அப்படியே இருக்கும். நம்ம இது போல் அடுப்பு குறைவாக வச்சு பொறுமையாக இது போல் திருப்பி போட்டு வேக வெட்டி எடுக்கணும். அப்போ தான் மேலே இருக்க லேயரு நல்லா பொன்னிறமாகி உள்ளே இருக்க அந்த மாவு நல்லா வெந்து வரும். இப்போ போண்டா நல்லா வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ போண்டா நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். உள்ளே இருக்க அந்த லேயரும் நல்லா வெந்து எண்ணெயோட சலசலப்பும் அடங்கிருச்சு. இப்போ இந்த போண்டா நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்ல அருமையான டீ கடை ஆனியன் போண்டா ரெடி ஆயிருச்சு. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க.